ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோவில் மார்கழி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் மகாலட்சுமிக்கு பண்ண பூஜையும் பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றி வழிபாடு பண்ண அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பௌர்ணமி சிவனை வழிபடுவதற்கும் நம்ம அம்மனை வழிபடுவதற்கும் மகாலட்சுமியை வழிபடுவதற்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நிறைஞ்ச பௌர்ணமியில் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடுகளை செய்வது நமக்கு விசேஷமான பலன்களை தரும். வாசலில் கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் எல்லா சுவாமிக்கும் பூ வச்சுட்டேன். இன்றைக்கி நான் விசேஷமாக பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றி தான் வழிபாடு பண்ண போகிறேன். இந்த பஞ்சகவ்ய விளக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த விளக்கை நம்ம வெள்ளிக்கிழமைகள் இல்லை இந்த மாதிரி பௌர்ணமி தினங்கள் இல்லை நம்ம வீட்டில் வேறு ஏதாவது விசேஷ பூஜைகள் செய்யும்போது நம்ம ஏற்றி வழிபாடு பண்ணுறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை எல்லாம் நீக்கி நமக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை இது தரும். அது மட்டும் இல்லை, குறிப்பாக வேள்விகள் செஞ்ச பலன்களையும் கோபூஜை செஞ்ச பலன்களையும் நமக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதால் நம்மளால் பெற முடியும். மகாலட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய கோமாதாவிலிருந்து கிடைக்கக்கூடிய பால், தயிர், கோமியம், சாணம் மற்றும் நெய், இந்த 5 பொருட்களை வச்சு தான் நம்ம பஞ்சகவ்ய விளக்கு செய்கிறோம். இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்வதால் வேள்விகள் செஞ்ச பலனை நம்மளால் அடைய முடியும். இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு ஹோமங்களில் சேர்ப்பதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அதனால் இந்த விளக்கை நம்ம வீடுகளில் ஏற்றி வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றி வழிபாடு செய்வது வீடு நிறைய நமக்கு ஒரு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை பரவ செய்யும். இந்த விளக்கு ஏற்றும் போது நம்ம அழகாக அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு நெய் ஊற்றி அதுக்கப்புறம் பஞ்சத்திரி போட்டு விளக்கு ஏற்றுவது தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. முடியலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து தீபமாக வழிபாடு பண்ணலாம். இந்த விளக்கு முழுமையாக எரிஞ்சு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாம்பல் சுத்தமான திருநீராக நம்ம பயன்படுத்தலாம். இதை நம்ம சேமித்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா இதை நம்ம நெத்தியில் இட்டு நம்ம திருநீராக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இதிலிருந்து வர அந்த புகை இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட சக்தி, கண் திருஷ்டி, சகல தோஷங்களையும் இது நமக்கு நிவர்த்தி பண்ணும். இந்த விளக்கு நான் பஞ்சகவ்ய விளக்கை இதுக்கு மேலே தான் வச்சு ஏற்றுவேன். இந்த பஞ்சகவ்ய விளக்கு முழுவதுமாக எரிஞ்சு இந்த மாதிரி அடியில் உங்களுக்கு சாம்பல் மாதிரி தங்கிடும். இந்த பஞ்சகவ்ய விளக்கு முழுவதுமாக எரிந்து கங்கு நிலைக்கு வரும்போது அதில் சாம்பிராணி தூபம் போட்டு நம்ம பூஜை அறை மற்றும் வீடு முழுவதும் காட்டலாம். இதனால் மகாலட்சுமியோட அருள் கடாட்சம் நம்மளுடைய வீட்டிற்கு நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மகாலட்சுமி விரும்பி வாசம் செய்யக்கூடிய கோமாதாவிடமிருந்து பெறக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப புனிதமானவை. இந்த பஞ்சகவ்ய விளக்கில் இருக்கக்கூடிய 5 பொருட்களும் ரொம்ப ரொம்ப விசேஷமான பொருட்கள். இதை ஆன்மீகத்திலையும் நம்ம பயன்படுத்துகிறோம். தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் செய்வதற்கும் இந்த பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லை, கங்கை நீருக்கு அப்புறம் பசுவிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கோமியத்தை தான் ரொம்ப சிறப்பாக நம்ம பயன்படுத்துகிறோம். வீட்டில் ஏதாவது தீட்டுப்பட்டு விட்டாலோ ஏதாவது கண் திருஷ்டியால் நமக்கு துன்பங்கள் வந்தாலோ நம்ம வீட்டை சுத்தம் செய்வதற்கு இந்த கோமியத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது எல்லாமே ஆன்மீகத்தில் பயன்படுது. இந்த பஞ்சகவ்யம் அந்த காலங்களில் ஆயுர்வேத மருந்துகளிலும் கலக்கப்பட்டு நமக்கு எல்லாமே பயன்படுத்தப்பட்டு வந்தது தான். அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. முடிந்தால் நம்ம வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள் இல்லை பௌர்ணமி தினங்கள் இந்த மாதிரி இந்த பஞ்சகவ்ய விளக்கை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பொதுவாக நம்ம வீடுகளில் காலை மாலை 2 நேரமும் விளக்கேற்றி கடவுள் முன்னாடி நின்று நம்ம கோரிக்கைகளை மனதார சொல்லி வழிபாடு செய்வது தான் நமக்கு மனநிறைவை தரக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு. தெய்வ வழிபாடோட உடனடி பலன் என்ன அப்படின்னா நமக்கு மன நிறைவே அந்த வழிபாடு தரும். நம்ம மனசில் நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் கடவுள் முன்னாடி நின்றுட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய மனம் அமைதியாக இருக்கும். நம்ம நினச்ச காரியங்களில் ஒரு குழப்பம் இல்லாத முடிவை நம்மளால் எடுக்க முடியும்.
மகாலட்சுமி பூஜை பண்ணுறதால நான் வந்து திருவிளக்கு பயன்படுத்தலை. மகாலட்சுமிக்கு உகந்த பஞ்சகவ்ய விளக்கை வந்து இன்றைக்கி பூஜையில் நான் பயன்படுத்தியிருக்கேன். காமாட்சி விளக்கை எப்பவும் போல் பூஜை அறையில் ஏற்றி வச்சுட்டேன். எப்போவுமே நம்ம காமாட்சி விளக்கை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ இருக்குது. எந்த மாதிரி பொட்டு வைக்கணும், விளக்கேற்றும் போது என்ன ஸ்லோகங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய தடவை நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோலையுமே நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி கோ பூஜையோட சிறப்பு, பஞ்சகவ்யத்தோட சிறப்பு, கோமாதாவை நம்ம எப்படி எளிய முறையில் வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன தகவல்களையும் நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். வேணுங்கிறவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி தேவியை அழகாக கோலம் போட்டு பூஜை அறையில் வந்து உட்கார வச்சுட்டேன். எல்லா சுவாமிகளுக்குமே வந்துட்டு மனநிறைவோடு வந்து பூ வச்சாச்சு. மகாலட்சுமிக்கு உகந்த ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம். நான் வந்து ஸ்ரீலக்ஷ்மி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இதை வந்து 108 முறை நீங்கள் வந்து ஜபமாக சொல்லலாம். கனகதாரா ஸ்தோத்திரம், லலிதா சகஸ்ரநாமம், மகாலட்சுமிக்குன்னு உரிய அஷ்டோத்திர வழிபாடு இது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். ஓம் மகாலட்சுமியை வித்மகே விஷ்ணுபந்தையை தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். மகாலட்சுமிக்கு உருத்தான இந்த காயத்ரி மந்திரத்தை முடிந்தால் 108 முறை, இல்லை நீங்கள் 9 முறை 18 முறை சொல்லி மலர்களால் அர்ச்சனை செய்யலாம், அட்சதையால் அர்ச்சனை செய்யலாம். அதே போல் நீங்கள் வந்து குங்குமத்தாலையும் அர்ச்சனைகள் செய்யலாம். இந்த மாதிரி சிறப்பான மந்திரங்கள், ஸ்லோகங்கள், போற்றிகள் சொல்லி உங்கள் மனதிற்கு விருப்பமாக நீங்கள் வந்து மகாலட்சுமி தேவியை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம். நான் ஏன் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் தெரியாதவங்களுக்காக இந்த மந்திரங்கள் வந்து நம்ம பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணும்போதோ, இல்லை மகாலட்சுமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு பண்ணும்போதோ இதை சொல்வதன் மூலிமா நமக்கு பரிபூர்ண அருள் கிட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, தனம் தானியம் சௌக்கியம் சௌபாகியம் தரும் ஐஸ்வர்ய லக்ஷ்மி மந்திரம். ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஞானாய கமலதாரிண்யை சக்தியை சிம்மவாகின்யை பாலாயை ஸ்வாஹா. இந்த மந்திரங்களை நம்ம விளக்கேற்றி வைத்து சொல்வதன் மூலியமாக நமக்கு சகல சௌபாகியங்களும் நிச்சயம் கிடைக்கும். ஓம் மகாலட்சுமியை வித்மகே விஷ்ணுபந்தையை தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். மந்திரங்கள் சொல்லி மகாலட்சுமி தேவிக்கு மலர்களால் அர்ச்சனை செய்யும் போது நம்ம ஏற்றி வைத்திருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு மற்றும் பஞ்சகவ்ய விளக்குகளுக்குமே நம்ம பூக்களால் அர்ச்சனை செய்து நம்ம மனதார வேண்டிக்கலாம். நம்ம ஏற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த திருவிளக்கில் தான் நம்ம மகாலட்சுமி தேவி எழுந்தருளி ஆவாகனம் ஆவாங்க. அவர்களை மனதார நினைத்து நம்ம மனதில் இருக்கக்கூடிய எல்லா கோரிக்கைகளையும் அம்பிகையின் முன் வேண்டுவதால் நமக்கு நிச்சயம் மகாலட்சுமி தேவியோட அருள் கிடைக்கும். செல்வம் மட்டும் கிடைத்தால் போதாது, அந்த செல்வம் நம்ம வீட்டில் எப்போதும் நிலைத்திருக்க மகாலட்சுமி தேவியோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு வேண்டும். ஸோ என்னோட பூஜை எல்லாம் நான் முடிச்சுட்டு காலையில் ரொம்ப மங்களகரமாக என்னுடைய பௌர்ணமி பூஜை நிறைவேறியது. மகாலட்சுமிக்கு நான் வந்து கற்கண்டு நைவேத்தியம் வந்து சமர்ப்பணம் பண்ணியிருந்தேன். நம்ம ஏற்றி வைத்திருந்த இந்த பஞ்சகவ்ய விளக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முழுவதுமாக இந்த மாதிரி சுற்றியும் எரிய ஆரம்பிக்கும். கடைசியில் வந்து அது ஒரு கங்கு மாதிரி வந்து கங்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அதில் சாம்பிராணி கொடி வந்து போட்டு வீடு ஃபுல்லாகவும் பூஜை அறைகள்லேயும் காட்டலாம். இந்த விளக்கேற்றி பூஜைகள் எல்லாம் செய்து நீங்கள் சாம்பிராணி தூபமெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடே ரொம்ப நறுமணமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு வீட்டில் ஹோமம் பண்ண மாதிரி வீடு ஃபுல்லாக அந்த ஒரு புகை மண்டலம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு ரொம்ப பாசிட்டிவ் வைபாக இருக்கும். அன்னைக்கு பௌர்ணமி தினத்தன்று எனக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த பூஜையை நான் வீட்டில் மிகவும் எளிமையாக பண்ணது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப
திருப்தியாக இருந்தது. ஸோ இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட மகாலட்சுமி ஸ்லோகங்கள் மந்திரங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது போல் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு கூட அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.